எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திரௌபதி ரிலீஸ் ஆகி 4வது நாள் திரௌபதி 2 ஒசூரில் இருக்க பாலாஜி தேட்டருக்கு திரையரங்கத்துக்கு எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்னு பார்க்க வந்திருக்கேன். மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் கூட நின்று இப்போ வந்து படம் பார்க்க போகிறோம் உள்ள. இது வந்து திருவண்ணாமலை ஆண்ட வல்லால மகாராஜாவோட கதை, ஒரு சரித்திர படம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. முதல்ல வந்து கொஞ்சம் சரியில்லை, நானே வருத்தப்பட்டிருந்தேன். ஆனால் இந்த நேற்று இன்றைக்கி இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க நிறைய பெண்கள் தியேட்டருக்கு வராங்க, நிறைய குடும்பமாக வந்து பார்க்குறாங்க. ரொம்ப 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 நன்றி உங்களோட வரவேற்புக்கு கொடுத்ததுக்கு. அண்டு மக்கள் அனைவருக்கும் இங்கே வந்து திரையரங்கில் வந்து படம் பார்க்குறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். சார், இந்த மங்காத்தா படம் வந்ததுனால நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்க. இப்போ இந்த சனி ஞாயிறு இந்த மாதிரி இதில் இப்போ எப்படி? அதான் சார், நீங்கள் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் சார். இப்போ ரொம்ப தெம்பாக பழைய மாதிரி ஹாப்பியாக இருக்கேன் சார். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஐஎம்டிபிலையும் நல்ல ரேட்டிங் கிடச்சிருக்கு, 9.something கிடச்சிருக்கு. புக்கிங்ஸ்லேயும் 8.2 கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த ஒரு வரலாற்று படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு தான் சார். இந்த நேரத்தில் என் தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ஆக்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இப்போ ரெண்டுக்குமே வேறு மாதிரியான கதைக்களம். இப்போ அதுக்கு அடுத்தாப்புல 3, 4 அந்த மாதிரிலாம் சார் அப்படி தொடர்ந்து போகிற ஐடியா இல்லை சார். அது திரௌபதி 1க்கு எதுக்குமே 5 வருஷம் கேப்பு. அதுக்கு அடுத்து இப்போது வேறு படம் தான் எழுதி வச்சுருக்கேன். வேறு ஜானரில் படம், ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு தொடர்போட பண்ணுறது இல்லை. அதுக்கு டைம் இருக்குது சார். இப்போ எதுவும் அதை பற்றி ஐடியா இல்லை. திரௌபதி 3 உடனே பண்ண முடியாது. நீங்கள் சொல்ல வந்த மெசேஜ் அது ரீச் ஆகிட்டு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பப்ளிக்? சார் அதான் சார், நான் சொல்ல வந்த மெசேஜ் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு. இது வந்து படையெடுத்து வந்தவங்களை பற்றின கதைன்றது கரெக்டாக சேர்ந்துருக்கு. எதிர்ப்பு குரல் சுத்தமாகவே இல்லை. அவங்க எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க, படத்தை நடந்த உண்மைகளை உண்மையாக ஏற்றுக்கிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது. என்ன சொல்ல நினச்சோமோ அதை சொல்ல வந்திருக்கு. நீ வல்லால மகாராஜான்ற பேர், காடவராயன்ற பேர், சம்புரான்ற பேர் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எதிர்ப்பு நிறைய அவதூறு பரப்புறவங்க பரப்பிட்டே தான் இருக்காங்க. அதை தாண்டி மக்கள் வந்து திரையரங்குக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் இது வந்து ஒரு பழைய வரலாறு, 14th century வரலாறு சொல்கிறதால எங்கே நிறைய உண்மைகள் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிட போதுன்னு கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமாக தான் சார் இருக்குது. சார் புரிஞ்சுக்கிறாங்க சார். கொஞ்சம் மக்களுக்கு அந்த வரலாறு புரியறதுக்கு இப்படிலாம் நடந்திருக்கான்றது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. கொஞ்சம் நாள் எடுக்கும் சார். இப்போ தான் 4வது நாள் இருக்குது. படம் இன்னும் ஒரு வாரம் கண்டிப்பாக தேட்டரில் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க படத்துக்கு. 2வது தடவை பார்த்து ரொம்ப புரியுது சார், மொதல் தடவை பார்க்குறத விட அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இன்னும் இதை பற்றின சுத்தமாக புரிதலே இல்லாமல் படம் பார்க்குறாங்களே சார், ஒரு ஐடியாவே இல்லாமல். அதனால் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது சொல்கிறாங்க படம் பார்த்துட்டு. நிறைய கதை இருக்குன்னு சொல்கிறீங்க. அடுத்த ஹீரோ யாராச்சும்? சார் இந்த படம் வந்து 4 நாள் தான் சார் ஆயிருக்கு. நாங்கள் வந்து அந்த மாதிரி அதே சார் எப்போவுமே அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுற ஒரு படம் வந்தோடனே அப்படி சொல்கிற ஸ்டேஜில் இல்லை. பொறுமையாக நின்று நிதானமாக ஒரு மாதம் டைம் எடுத்து தான் அடுத்த படம் பற்றி அனௌன்ஸ் இந்த படம் கொஞ்சம் நம்ம எங்கள் கை மீறிய ஒரு பட்ஜெட்டில் தான் சார் பண்ணியிருக்கோம். அதான் இப்போது 2 நாளாக ஓகே. இதுக்கப்புறம் மக்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அதை தாண்டி இது வந்து ஹிந்தியில், தெலுங்குல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார். அங்கெல்லாம் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண பேசிகிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். பட்ஜெட்லாம் வந்து சரி கட்டும் சார். அதெல்லாம் இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் அதெல்லாம் எதிர்பார்த்தது இல்லை சார். மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். குடும்பமாக உட்காந்து பார்க்கணும், படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதில் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் சார். தொடர்ந்து அதை செய்வேன் வரலாற்று படம் எடுக்கிற மற்ற கதை கலப்புக்குள்ள வித்தியாசம் சார். ஒரு சாதாரண படம் எடுக்கிறது, வரலாற்று படம் எடுக்கிறது நீங்கள் 3 படத்துக்கு வேலை செய்கிற அளவுக்கு வேலை செய்யணும் சார். அது வந்து கடுமையான உழைப்பு. அந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்குள்ளே கொண்டு வரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். அதுக்கு எங்களோட உழைப்பு, நடிகர்களோட உழைப்பும் ரொம்ப அதிகமாக தேவை. ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அது சார்ந்த ஆர்ட் டைரக்டர் நல்லா வேலை செய்யணும், கேமராமேன் நல்லா வேலை செய்யணும். இது ரொம்ப கஷ்டமான வேலை சார். நான் பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாருமே நல்ல பேர். ரிச்சர்ட் சாருக்கு, ஹீரோயினுக்கு, நட்டி சாருக்கு, வில்லனை நடித்தவங்களுக்கு, பரணிக்கு எல்லாருக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கு சார் படத்தில். அந்தந்த ஊரில் ஒரு ஊர்லேருந்து ஒரு நடிகரை கொண்டாடுறாங்க, ஒரு வில்லனை கொண்டாடுறாங்க. இன்னும் படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் சார். சார் இது ரிலீஸ் ஆகும்போது தடங்கள் தடங்களா சார்? தடங்கள் எதுவும் இல்லை சார். நாங்கள் டேட்டு பொங்கல் சொல்லிட்டு மாறி வந்தது தான் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினது.
பொங்கல் வெளியிடுன்னு ரொம்ப ஆதாரமாக சொல்லிட்டோம் பேப்பரில் பெரிய பெரிய விளம்பரம் கொடுத்து. பொங்கல் வர முடியாமல் 23ஆம் தேதி வந்தது தான் எங்களுக்குள்ளே கொஞ்சம் அந்த குழப்பத்தை ஏற்பட்டுச்சு ஓப்பனிங். இப்போ மக்களுக்கு படம் வெளியே வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு, மக்கள் படம் தேட்டருக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.